தற்போதைய அண்மை செய்தி. கோவை தெற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி கூண்டோடு கலைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை தெற்கு மாவட்ட அமமுக செயலாளர் கே சுகுமார் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தில் தற்போது இணைந்திருக்கின்றனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூண்டோடு கலைக்கப்பட்டு கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் கே சுகுமார் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தில் தற்போது இணைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்க முயன்றதை கண்டித்து கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ். கோவை தெற்கு மாவட்ட அமமுக கூண்டோடு கலைக்கப்பட்டிருக்கிறது, இது தொடர்பான விரிவான தகவல். வணக்கம் சிக்கந்தர். கோவை தெற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூண்டோடு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பொள்ளாச்சி, ஆனமலை உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் தமிழகம் வெற்றி கழகத்திலிருந்து இணைந்து உள்ளனர். குறிப்பாக அவர் கூறுகையில் 40 ஆண்டுகளாக அதிமுக தலைமையில் பணியாற்றி வந்தோம் பொதுமக்களுக்காக. மேலும் தற்பொழுது இருக்க எடப்பாடி பழனிசாமி திமுகவுடன் கூட்டணி வைத்து வந்த செய்திகள் வெளியாகி இருப்பது பெரும் மன உளைச்சலை கொடுத்திருப்பதாகவும், மேலும் அம்மாவின் ஆத்மா எப்போதும் ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமியை மன்னிக்காது என்று செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். குறிப்பாக அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து தொடர்ச்சியாக பணியாற்றி வந்ததும் தற்போது தமிழகத்தில் இருக்க அரசியல் சூழலில் அதிமுக தலைமையில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அணி திமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பது தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாகவும், புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மாவிற்கு எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் துரோகம் செய்துவிட்டார், அந்த ஆன்மா எப்போதும் ஒருபோதும் மன்னிக்காது என்றும், இது தமிழகத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் திமுகவுக்கு எதிராக ஒரே எதிரி தமிழக வெற்றி கழகம் தான். அதற்காக நாங்க அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்ய போவதாக தெற்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் தற்பொழுது தெரிவித்துள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி காளிதாஸ்.